ஓம் சாந்தி. 14/1/25 இன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக நம்ம இருப்பதற்கு நமக்குள்ளார இனிமைத்தன்மை நம்ம கொண்டு வருது ரொம்ப அவசியம். ஏன்னா பொங்கல் திருநாள், பொங்கல் பண்டிகை பாரதத்தினுடைய பண்பாட்டை வளர்க்கக்கூடிய, பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு திருவிழா. இயற்கை முதல் ஒவ்வொரு மனித ஆத்மாக்கள் முதல் அனைவருக்குமே நம்ம நன்றி கூறும் வகையில் தான் இந்த ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இயற்கைக்கு முக்கியமாக நம்ம நன்றி செலுத்தணும். இயற்கை இல்லாட்டா நம்மளால் வசிக்க முடியாது, வாழ்க்கை வாழ முடியாது. அதனால் இயற்கைக்கு நன்றி கூறும் வகையில், உழவர்களுக்கு நன்றி கூறும் வகையில், ஏன்னா நம்ம ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொண்டாந்து சேர்க்குறாங்க. யார் மூலமாவது நமக்கு கிடைக்கிது, அவங்களுடைய உழைப்பால். அதனால் நமக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ நம்ம வாழ்க்கைக்கு, சுவாசிப்பதிலிருந்து, நம்ம உணவு அருந்துவதிலிருந்து, நீர் குடிப்பதிலிருந்து எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு நம்ம நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சியான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாபா முரளியில் ரொம்ப அழகாக சொல்கிறார், மீட்டே பச்சே துமாரி நசர் ஷரீரோம் பர் நஹி ஜானி சாஹியே. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பார்வை ஷரீரத்தின் மீது செல்லக்கூடாது. அப்னே கோ ஆத்மா சம்ஜோ, ஷரீரோம் கோ மத் தேக்கோ. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து ஷரீரத்தை பார்க்காதீர்கள். ஆத்மானு புரிந்துக்கோங்க. தேகத்தின் மீது நம்மளுடைய கவனம், பார்வை செல்லக்கூடாது. பாபா கேள்வி கேட்குறார், हरेक ब्राह्मण बच्चे को विशेष किन 2 बातों पर ध्यान देना. பிராமண குழந்தைகள் விசேஷமா எந்த 2 விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது? ஏக் படாய், ஒன்று படிப்பின் மீது, தூசரா தெய்வீ குணம் பர், 2வது தெய்வீக குணங்கள் மீது. ஒன்று படிப்பு, 2வது தெய்வீக குணங்கள். कई बच्चों में क्रोध का अंश भी नहीं है, कोई तो क्रोध में आकर बहुत लड़ते. பாபா சொல்றாங்க, சில குழந்தைகளுக்கு கோபத்தின் அம்சம் கூட இருக்கிறதில்ல. ஆனா இன்னும் சில குழந்தைகளுக்கு கோபத்துல ரொம்ப சண்டையிட்டு இருக்காங்க. बच्चों को क्या करना चाहिए कि हमको दैवी गुण धारण करके देवता बनना है. நமக்கு இந்த சிந்தனை நினைவு இருக்க வேண்டும், தெய்வீக குணங்களை கடைப்பிடித்து தேவதையாக ஆக வேண்டும். பாபா தேவதை ஆகுவதற்கான ஞானத்தை அளிக்கிறார். அப்போ அந்த தெய்வ தன்மைகளை நமக்குள்ளார கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். கபி குஸ்ஸேமி ஆக்கர் பாட்சித் நை கர்னா சாஹியே. ஒரு பொழுதும் கோபத்தில் யாரிடமும் சண்டையிட்டு பேச வேண்டாம். बाबा कहते हैं, किसी बच्चे में क्रोध है तो वो भूतनाथनी है, ऐसे भूत वालों से तुम्हें बात भी नहीं करनी है. பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார், யாரிடம் கோபம் இருக்குதோ அவங்க பூதத்தின் எஜமானன், பூதங்களினுடைய தலைவன், தலைவி ஆயிடுறாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட பூதம் இருப்பவர்களிடம் நீங்கள் பேச வேண்டான்னு பாபா சொல்றார். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் நம்ம இனிமைத்தன்மையை கொண்டு வரணும். அந்த ஸ்வீட்னஸ் நமக்குள்ளார இருக்கும்போது எல்லாருமே நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கும் எல்லாரோட மகிழ்ச்சியோட நாமளே இருக்கலாம். கீத் தக்குதீர் ஜகாக்கர் ஆயிகும், அதிர்ஷ்டத்தை திறந்து வந்திருக்கின்றேன், அதிர்ஷ்டத்துடன் பிறந்துள்ளேன் என்று पाटोड़ा लाइन. ओम शांति. बच्चों ने गीत सुना,
और कोई भी सत्संग में ऐसा रिकॉर्ड पर नहीं समझाते, वहाँ शास्त्र सुनाते. பாபா சொல்றாரு, அழகா பாட்டோட அர்த்தத்தை விளக்கி புரிய வைக்கிறார் பாபா. ஆன்மீக கருத்து என்ன, இந்த மாதிரி வேற எங்கேயுமே இந்த மாதிரி ரெக்கார்டு போட்டு புரிய வைப்பதில்லை. மற்ற எல்லா இடங்கள்லையும் சாஸ்திரங்களை கூறுகின்றனர். ஸ்ரீ பாபா தும் பச்சோं को समझाते हैं ये नई बात है. ஸ்ரீ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் புதுமையான விஷயங்களாகும். பிராமன் பி ஜரூர் சாஹியே, பிராமணர்கள் கட்டாயமாக தேவை. दुनिया में किसको भी पता नहीं, ब्राह्मण तो डेर के डेरे, परंतु वह वंशावली मुख्य वंशावली ब्राह्मण की संतान नहीं है. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நாம. முக்க வம்சாவளிகள், குல வம்சாவளி பிராமணர்கள் அநேக பேர் இருக்காங்க. ஆனா முக்க வம்சாவளி பிராமணர்கள் நாம மட்டும்தான். तो ब्राह्मण अलग हो अलग हो, तुमको वर्षा मिल रहा है. பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் நீங்கள் சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த பிராமணர்கள், அந்த பிராமணர்கள் வேற. தும்ஹோ மீட்டே மீட்டே ரூஹானி பச்சே. பாபா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் என்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகள். பாபாவுக்கு எவ்வளோ நஷா இருக்கு பாருங்க. நம்மளை நினைக்கும் போது அவருக்கு அவ்வளோ பெருமிதம் இருக்குது. பாபா சொல்றாங்க, अपने को जब आत्मा समझे तब निराकार बाब को याद करे. தன்னை இப்போ ஆத்மான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் நிராகார் பாபாவுடைய நினைவில் இருப்பீங்க. மே ஆத்மாவும் பேலையை பக்கா நிக்ஷய கர்னா படே. நான் ஆத்மா அப்படிங்கிற முதல் நம்பிக்கை இதில் நம்ம கொண்டு வர வேண்டும். மேரா பாபா பரமாத்மா, என்னோட அப்பா பாபா பரமாத்மா, இந்த நம்பிக்கை இருக்கணும். वो कहते हैं मुझे याद करो मैं तुमको वर्षा दूंगा. அவரை கூறுகின்றார், என்னை நீங்கள் நினைவு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நான் ஆஸ்தி தருவேன்னு. मैं सबको सुख देने वाला हूं. அவரே சொல்றார் ஸ்ரீ பாபா, நான் அனைவருக்கும் சுகம் தருகின்றேன். मैं सभी आत्माओं को शांतिधाम ले जाता हूं. நான் அனைத்து ஆத்மாக்களையும் சாந்திதாமம் அழைத்து செல்கின்றேன். जिन्होंने कल पहले बाबा से वर्षा लिया होगा वही आकर वर्षा लेंगे, ब्राह्मण बनेंगे. கல்பத்துக்கு முன்பு யாரு பாபாவிடம் ஆஸ்தியை பெற்றார்களோ அவர்களே மீண்டும் பிராமணன் ஆகுவார்கள். हमको देवता बनना है, देवी गुण भी धारण करना है. பாபா சொல்றாங்க, நீங்க லட்சியத்தோட வந்திருக்கீங்க, லட்சியத்தோட படிக்கிறீங்க, நான் தேவத்தை ஆக வேண்டும். அப்போ தேவத்தை ஆக வேண்டுமானால் பாபா சொல்றாங்க, தெய்வீக குண தாரணை கட்டாயமாக இருக்க வேண்டும். 5 विकार है भूत, 5 விகாரங்கள் பூதம். काम का भूत, क्रोध का भूत, देह अभिमान का भी भूत होता है. காமம் என்ற பூதம், 2வது கோபம் என்ற பூதம், 3வது தேக அபிமானம் என்ற பூதம். कोई में जास्ती भूत होते, कोई में कम है. சிலர்கிட்ட அதிக பூதங்கள் இருக்கு, சில பேர்கிட்ட கொஞ்சம் இருக்குது. तुम ब्राह्मण बच्चों को पता है ये भूत बड़े भूत हैं. உங்களுக்கு தான் தெரியும், பிராமணன் உங்களுக்கு தான் தெரியும், 5 பூதம் மிகப்பெரிய பூதம், 5 பூதம் மிகப்பெரிய பூதம். बाबा कहते हैं ये क्रोधी है, कोई रफ टफ बोलता है. பாபா சொல்றாரு, யார் கோவமா இருக்காங்களோ அவங்க ரஃப் டஃபா பேசுறாங்க, அவங்க கோக்காரங்கிறாரு. பூத்து நிக்கல் ஜானா சாஹியே, இந்த கோபத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும், கோபத்தை வெளியேற்ற வேண்டும். கோபம் துக்கம் தருது, தனக்கும் துக்கம் கொடுக்குது, பிறருக்கும் துக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு பாபா. अच्छा, धारणेக்கான முக்கிய சாரம், ஞான का सिमरन कर अतीन्द्रिय सुख में रहना. ஞானத்தை நினைவு செய்து எல்லையற்ற அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கிருங்கள். किसी से भी रफ टफ बातचीत नहीं करो. யாரிடமும் ரஃப் டஃபா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசாதீங்க.
ரஃப் அண்ட் டஃப்பாக பேசாதீங்க. कोई गुस्से से बात करे तो उससे किनारा कर लेना. யாராவது கோவத்தோடு உங்கள்கிட்ட பேசினால் நீங்கள் அவங்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க, வாய் கொடுக்காதீங்க. नेक्स्ट पॉइंट, भगवान का वारिस बनने लिए पहले उन्हें अपना वारिस बनाओ. பாபாவுக்கு நீங்கள் வாரிஸ் ஆக வேண்டுமானால் பாபாவை உங்களுக்கு வாரிசாக முதலாக்குங்க. समझदार बन अपना सब कुछ हवाले कर ममत्व मिठा देना. பாபா சொல்றாரு, புரிந்துணர்வு, அதாவது நல்ல புரிதலுடன் புரிந்து தன்னுடைய அனைத்தையும் பாபாவிற்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு பற்றுதலை அழித்து விடுங்கள். अपने ऊपर आपे ही रहम करो. தன் மீது தானே இரக்கம் காட்ட வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. साक्षी हो ऊंची स्टेज द्वारा सर्व आत्माओं को सकाश देने वाले बाप समान अव्यक्त फरिश्ता भव. சாட்சியாகி உயர்ந்த ஸ்டேஜ் மூலமாக, சாட்சியாகி உயர்ந்த ஸ்டேஜ் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய பாபாவுக்கு சமமாக अव्यक्त फरिश्ता आகுங்கள். चलते फिरते सदैव अपने को निराकारी आत्मा कर्म करते अव्यक्त फरिश्ता समझो तो सदा खुशी में ऊपर उड़ते रहेंगे. எந்த காரியங்கள் செய்தாலும் நான் நிராகார ஆத்மா, அவ்யக்த ஃபரிஷ்தா என்று தன்னை நினைக்கும்போது குஷியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். फरिश्ता अर्थात ऊंची स्टेज पर रहने वाला. फरिश्तानाले उयर्ந்த स्थितिलेये நிலைத்திருக்கக்கூடியவர்கள். देह की दुनिया में कुछ भी होता रहे लेकिन साक्षी हो सब पार्ट देखते रहो. இந்த ஸ்தூல உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் ஃபரிஷ்தா யாரோ அவர்கள் எப்போதுமே சாட்சியாளராக இருந்து பார்ட்டை பார்ப்பார்கள். எல்லாருடைய பார்ட்டையும் சாட்சியாக இருந்து பார்ப்பாங்க. சகாஷ் தேத்தே ரஹோ, அது மட்டுமல்ல ஃபரிஷ்தா சகாஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சீட்டு से उतरकर சகாஷ் नहीं दी जाती. சீட்டு விட்டு இறங்கி சகாஷ் கொடுக்க மாட்டாங்க. ऊंची स्टेज पर स्थित होकर वृत्ति दृष्टि से सहयोगी की कल्याण की सकाश दो. உயர்ந்த ஸ்திதியிலிருந்து தன்னுடைய மனோநிலை மூலமாக, பார்வை மூலமாக அனைவருக்கும் உதவி நன்மைக்கான சக்திகளை கொடுங்க. मिक्स होकर नहीं तब किसी भी प्रकार के वातावरण से सेफ रख आप समान अव्यक्त फरिश्ता भव के वरदानी बनेंगे. மிக்ஸ் ஆகக்கூடாது. சுத்த உணர்வும் ரெண்டும் மாறி மாறி வருது, அப்படி மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறார். மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் ஒரே நினைவோட ஒரே திருஷ்டியோட நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் சூழ்நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் அதில் நீங்கள் சேஃப்டியாக இருந்து பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ஃபரிஷ்தா பவ என்ற வரதானத்தை பெறுவீர்கள். யார் எப்படியோ நம்மளுடைய எண்ணங்களில் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகக்கூடாது. எப்போதுமே சுத்த சுப நன்மை பயக்கும் உதவக்கூடிய எண்ணங்கள் எப்போதுமே இருக்கணும். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. யாது பல் துவாரா துக்குக்கோ சுக்குமே और अशांति को शांति में परिवर्तन करो. நினைவு பலத்தால் துக்கத்தை சுகத்திலும் அசாந்தியை சாந்தியாகவும் மாற்றிவிடுங்கள். அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரால மனசா சேவா எப்படி பண்ணணும்னு பாபா சொல்றாங்க. अपनी शुभ भावना श्रेष्ठ कामना श्रेष्ठ वृत्ति श्रेष्ठ वाइब्रेशन द्वारा தன்னுடைய சுப எண்ணங்கள், சுபமான ஆசைகள், சுப உணர்வு, சிரேஷ்ட வைப்ரேஷன் மூலமாக கிசி பி ஸ்தான் பர் रहते हुए எந்த இடத்துல இருந்தாலும் மனதின் மூலமாக
अनेक आत्माओं की सेवा कर सकते हो. அநேக ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவை செய்யலாம். இதற்கான விதி என்னவென்றால், லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் மட்டும் நீங்க ஆனால் போதும். ஸ்தூல சாதனமோ அல்ல சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னோ அல்ல நேரத்தோட ப்ராப்ளமோ உங்களுக்கு இந்த சேவைக்கு இருக்காது. லைட் மைட்டில் நீங்கள் முழுமை பெற்றிருந்தா போதும். இதுதான் ரொம்ப அவசியம். லைட் மைட்டோட சக்தி உங்களுக்கு ரொம்ப அவசியம். இது மட்டும் இருந்தால் நீங்கள் இந்த உலக சேவையை செய்ய முடியும். அச்சா. ஓம் சாந்தி.